Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.8. Solve 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z is equal to 1 by 4 and 1 by x is equal to 1 by 3y 1 by x minus 1 by 5y plus 4 by z is equal to 2 2 5 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மூணு ஈக்குவேஷனையும் கொடுத்து இதுமாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to assume that 1 by xஐ நம்ம pன்னு வச்சுக்கலாம், 1 by y டேர்ம்ஸ் எல்லாத்தையும் க்யூன்னு வச்சுக்கலாம், தென் 1 by z டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டு இதை நம்ம செய்யலாம். ஸோ இப்போ வந்து கீழே 2 இருக்குது, ஸோ 1 by x, அப்போ 1 by 2 இன்டூ பின்னு இந்த மாதிரி வரும். அப்போ என்ன வரும், ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் இப்போ எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்து 1 by 2 இன்டூ எக்ஸ் தான் உங்களுக்கு வந்து 1 by x தான் உங்களுக்கு 1 by 2x என்பதை ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம்னா பியும் போட்டுடலாம். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 1 by 2 பின்னு ஆயிரும். ஸோ பி ஆக்சுவலாக வந்து அது மொத்தம் பி தான் போகும், மேலே தானே போகும், 1 by 2 இன்ட்டு பி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது பி பை 2 இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸே போடணும். ஸோ அப்போது பி பை 2 ப்ளஸ் இது பண்ணும்போது 1 by 4 இருக்குது, கீழே ஒய் இருக்குது. ஸோ இது என்ன வரும்னா 1 by 4 வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும், பட் ஒய் வந்து உங்களுக்கு 1 by y வந்து உங்களுக்கு வேறு மாதிரி மாறி 1 by 4 அப்படியே இருக்கும், 1 by y வந்து க்யூவாக மாறிடும். ஸோ அப்போ க்யூ பை 4ன்னு வந்துடும். மைனஸ் 1 by 3 z இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா r by 3. சி2 அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 by 4. இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பார்க்கும் 1 by x ஸ்ட்ரைட் ஆஃப் இருக்குது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி பி பை 1 போட்டாலும் ஒன்றால் பி பை 1 போட்டாட்டில் ஒன்றால் 1 by 3 y கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன வரும்னா q by 3, 1 by அங்கே y கொடுத்துருந்தாலும் 3 q by 3. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கண்டுச்சா 3p is equal to q. இதை அப்படியே நீங்கள் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ இது இருக்கட்டு, நம்ம லாஸ்ட்டாக ஈக்குவேஷன் நம்பர் போட்டுக்கலாம் அதுக்கு. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 1 by x கொடுத்துருக்காங்க. ஸோ அது p மைனஸ் 1 by 5y கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு என்னென்னா q by 1 by y தான் கொடுத்துருக்காங்க. ஸோ yனா q by 5, yனா qன்னு சொல்லலாம். ஸோ q by 5 அண்ட் 4 by z கொடுத்துருக்காங்க. ஸோ 4 by z ஆச்சுன்னா என்னென்னா 4 into 1 by z. ஸோ 1 by z பேரில் நம்ம என்ன போட்டோம் r. ஸோ 4r ஆயிரும், அவ்வளோதான். தட் இஸ் ஒன் டு இங்கே 2 by 15. ஸோ 2 into 2 by 15 இல்லை 2 by 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்ஸ்டு ப்ராக்ஷன். ஸோ இது என்னன்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதே நீங்கள் 15 டைம்ஸ் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் யூ ஹவ் டு ஆக்சுவலாக அது 15 டேபிள்ஸில் அவங்க எப்படி வந்திருக்கும்னா இங்கே 2 இருக்குது. இது 15 டேபிள்ஸில் அவங்க எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 30 by 15 தான் அது உங்களுக்கு 2னே வந்திருக்கும். ஸோ 30 by 15 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 2. ஸோ அப்படி 2 into 2 by 15 வர்றதுக்கு நீங்கள் 30 by 15 பண்ணும்போது தான் வந்திருக்கும். ஸோ கீழே சேமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா கீழே 15. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டத்தையும் நமக்கு கிடச்ச அந்த 2 டேர்மை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 30 by 15 ப்ளஸ் 2 by 15. ஸோ அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 32 by 15. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 32 by 15. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஓகே, இப்போ இது ரெண்டாத்தையும் நம்ம எல்சிஎம்ல எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். இது பார்க்கவும் கூட ட்ரிக்கியாக தான் இருக்குது, பட் இதை நம்ம மாற்றிக்கலாம் ஈஸியாக, அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா we are going to take the LCM of 2, 4 and 3. ஸோ 2, 4 and 3க்கு LCM எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா 2, 1 இங்கே ஒரு 2, தென் இங்கே 3 இருக்கும். மகன் 2 எடுத்திங்கன்னா இங்கே ஒரு 3 மட்டும் இருக்கும். ஸோ 3, தட் இஸ் 1, 1, 1. ஸோ இது அவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 2 into 3, தட் இஸ் 12ன்னு வரும். ஸோ இதோட LCM என்னென்னா 12 இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன நம்பர் இருந்துச்சுன்னா 1 by 4 இருந்துச்சு. ஸோ அது அப்படியே இருக்கட்டு. இப்போ பாருங்கள், இங்கே 12 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலே எத்தனை நாள் மல்டிப்ளை பண்ணணும், ஸோ 6 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து 6pயாக மாறிடும். நான் சொல்ல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 12 வரணும்னா இங்கே எத்தனை நாள் மல்டிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 12 ஆயிரும். ஸோ இங்கே 6 ஆகும், ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணிங்க 2 by 2. ஸோ இதுதான் கான்செப்ட். 12 இங்கே 2 by 2 மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 6 மாறிடும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த நம்பராக மல்டிப்ளை பண்ணணும், 3 by 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3 12 ஆயிரும். இது இங்கே 12 ஆயிரும். தென் இங்கே வந்து 3 எப்படி வந்தது, ஸோ 3q ஆயிரும். தென் இங்கே அடுத்தது r by 3 இருக்குது. இங்கே 12 வரணும்னா 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 by 4. ஸோ இங்கே நீங்கள் 4 போட்டிங்கன்னா அது வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இங்கே 3q ப்ளஸ் 4 மைனஸ் 4r போட்டிங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸாக்டாக 12 டிவைட் முடியாது. ஸோ இது நீங்கள் அதே வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் 12 ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம எப்படி போட்டுருமோ அதே தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r
இஸ் ஈக்குவல் டு 12/4 தட் இஸ் கோயிங் டு பி என்னது 3ன்னு வரும். ஸோ 3 வரும். எப்படின்னு சொன்னீங்க, அந்த 12 இங்கே போகும்போது இங்கே 12 வரும். ஸோ டிவைட் ஆகும்போது 3ன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான். இதுதான் இப்போ ஃபஸ்ட் இக்குவேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தேர்ட் இக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ தேர்ட் இக்குவேஷன் நம்ம மேலே சால்வ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் இக்குவேஷன் வந்து P - Q/5 + 4R கொடுத்துருந்தாங்க. P - Q/5 + 4R = 32/15. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் தான். அதை நீங்கள் எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து என்னது 15 நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இங்கே மொத்தம் இது Q மட்டும்தான் 5 ஆல் இருக்குது. ஸோ மொத்தத்தை நீங்கள் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே 5 இருக்கும்போது மொத்தத்தையும் 5 மல்டிப்ளை பண்ணால் 5Q - Q + 520R பை டோட்டல் 5 ஆயிரும். தட் இஸ் கோயிங் டு பி 32/15. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த 5 இங்கேயே மல்டிப்ளை ஆகும், இங்கேயே மல்டிப்ளை ஆகும். அப்படி சொல்லி ஆச்சுன்னா இதுதான் வரும் உங்களுக்கு. இப்போ இந்த 5 டோட்டல் அந்த செட் எடுத்து போயிருக்கு. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 5P - Q + 20R is equal to அந்த 5 ரைட் ஹேண்ட் சைட் போய்ட்டால் மல்டிப்ளை போயிடும். ஸோ 32/15 into 5. ஸோ கேன்சல் ஆகும்போது 32/3ன்னு வரும். ஸோ 5P is equal to Q - Q + 20R is equal to 32/3. ஸோ இந்த 3 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 15 வச்சு மல்டிப்ளை பண்ணால் டஃபாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக 5 கூட கேன்சல் பண்ணலாம். பட் கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நான் 5 இந்த சைட் கொண்டு வந்து நான் கேன்சல் பண்ணேன். ஸோ 3 இந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா 15P - 3Q + 60Rன்னு சொல்லிட்டு வரும். தட் இஸ் கோயிங் டு பி 32. ஸோ நம்ம எடுத்த 3 இக்குவேஷன் பாருங்கள். 6P + 3Q - 4R is equal to என்ன வந்துச்சுன்னா 3ன்னு வந்துச்சு. தட் இஸ் கோயிங் டு பி ஃபஸ்ட் இக்குவேஷன். நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு இக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இக்குவேஷனை அப்படின்னா 2ன்னு எடுக்க போகிறேன். செகண்ட் இக்குவேஷன் சொல்லிட்டு எடுக்க போகிறேன். ஸோ 3P is equal to Q is செகண்ட் இக்குவேஷன். தேர்டாக நீங்கள் இந்த இக்குவேஷன் எடுக்கலாம். 15P - 3Q + 60R தட் இஸ் கோயிங் டு பி என்னன்னு கேட்டிங்கன்னா 32 இருக்குது. ஸோ இது நீங்கள் தேர்ட் இக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டேர்ம் வந்துச்சு, அதை நீங்கள் மொத்தமாக எப்படி மாற்றிருக்கீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் P, Q and R டேர்மில் மாற்றிருக்கீங்க. இன்னும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு அஸ் யூஸ்வல் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்கள், இந்த 3 இக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3P is equal to Q நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடுது ஈக்குவேஷன்ஸு. ஸோ அப்படி நான் பண்ணும்போது 6P + 3Qன்னு இருக்குது. ஸோ ஒரு Q என்பது 3Pக்கு சமம். அப்போது நீங்கள் அதை Qக்கு பதிலாக எல்லாம் 3Pயும் போட்டுருங்க. அவ்வளோதான். -4R is equal to தேர்டு 3 நம்பர் 3 is equal to இது ஈக்குவேஷன் 1ஆகவே இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து 6P + 3 3 is 9. 9P - 4R is equal to 3ன்னு வரும். ஸோ இந்த P ஆட் பண்ணிங்கன்னா 6P + 9P வந்து 15P ஆயிரும். -4R is equal to 3. ஸோ இதை நீங்கள் ஃபோர்த் இக்குவேஷன் எடுக்கலாம். ஜஸ்ட் எலிமினேஷன் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், தேர்ட் இக்குவேஷன் இதை போடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ணேன்னா சப்ஸ்டியூட் 2 in 1ல் பண்ணேன், 1 and 3லேயும் பண்ணணும். ஸோ அதனால் இக்குவேஷன் 3லேயே நான் பண்ணுறேன். ஸோ 3ல் பண்ணும்போது என்ன வரும்னா 3Qன்னு இருக்குது அப்படியே மாறிடும். ஸோ 15P - 3Q என்பது 3Pயாக மாறிடும். வெறும் Q இருக்குது 3Qயாக மாறிடும். இல்லை 60R is equal to 32ன்னு இருந்தது. ஸோ இது 15P - 9P + 60R is equal to 32. ஸோ 6P ஸ்ப்ரெட் பண்ணும்போது 6P வரும் + 60R is equal to 32. This is going to be fifth equation. இப்போ நீங்கள் சால்விங் 4 and 5. இந்த 4 and 5 மட்டும் ஜஸ்ட் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். பெருசாக எலிமினேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இது என்ன வரும்னா 15P - 4Rன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு அங்கே 3 இருந்துச்சு. இது 6P + 60R is equal to 32ன்னு இருக்குது. ஸோ இதில் என்ன வரும்னா இப்போ நீங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஜஸ்ட்டு நான் இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை, இதை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம் 15 வரைக்கும் இது வந்து வராது. ஸோ இதை நம்ம இப்போ பண்ணட்டா இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இக்குவேஷனை 15ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை 15ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15P வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இந்த 15. ஸோ அப்படி பண்ண ரொம்ப லெந்தியாக போகுதுன்னு ஒரு காரணத்துக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதையே நான் இப்படி மாற்றிடுறேன். இந்த இக்குவேஷனை நான் இப்போ இந்த 15 மாற்றிடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக மாற்றிடலாம். இது ரெண்டத்தை நீங்கள் என்ன 15 மாற்றிது வந்து ரொம்ப சிம்பிள். எப்படின்னா
இதை ஃபஸ்ட்டு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணியது நம்ம ஃபஸ்ட்டு பேரில் ஆக்சுவலாக மெத்தட் வந்து ரொம்ப டஃப்பான மெத்தட். ஸோ அதனால் அதை நான் வந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னா ஸோ நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். இதை 16 வரும். ஸோ டிவைட் பை 2 பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 6p ப்ளஸ் அது வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ உங்களுக்கு மாறி வந்துடுறதுனால 15p மைனஸ் 4r இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்டிங்கன்னா 3 வரும். இங்கே வந்து 3p ப்ளஸ் 30r வந்து 3p இருக்குது. ஸோ இதை நான் 5r மல்டிப்ளை பண்ணினா ஆக்சுவலாக 15p ஆகுது. ஸோ 15p மைனஸ் அது ஸ்ட்ரைட்டாகவே போட்டுறேன். இந்த ஈக்குவேஷனை 5r மல்டிப்ளை பண்ணி போடுறேன். 2r டிவைட் பண்ணிவிட்டு 5r மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டேன்னா இங்கே ப்ளஸ் 150r இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 16 × 5 16 5 சார் 18 வரும். ஸோ 3 ஆக்சுவலாக இங்கே வரும். ஸோ இது இந்த ஒன்ஸ் பிளேஸ்லாம் கரெக்டாக எழுதிக்காங்க, அப்போ தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் சால்வ் பண்ணுவீங்க. இப்போ வந்து இந்த 15p கேன்சல் பண்ணோன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் இது அழகாக கேன்சல் ஆகிரும். இது வந்து உங்களுக்கு மைனஸ் ஸோ 154r இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 77 என்ன 77 -77. ஸோ இது இப்போ நீங்கள் தனியாக எழுதிக்கிட்டிங்கன்னா r உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் r இஸ் ஈக்குவல் டு 77/154 பார்க்கும்போது r இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 தான் வரும். உங்களுக்கு r இருந்தது 1/2ன்னு கிடச்சிட்டு. இப்போ நம்ம இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா க்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியை கண்டுபிடிக்கலாம். ஸோ பியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இது எந்த ஈக்குவேஷனா 4th ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் r இஸ் ஈக்குவல் டு 1/2 இன் 4th ஈக்குவேஷன். ஸோ 4th ஈக்குவேஷன் பாருங்கள். 4th ஈக்குவேஷன் பாருங்கள். 4th ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக இங்கே இருக்குது 15p அப்படியே இருக்கும். மைனஸ் அங்கே 4 தான் இருக்குது. ஸோ சிம்பிள் 4/1/2 4 × 1/2 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ஆக மாறிடும். 15p -2 அங்கே போகும்போது ப்ளஸ் 2 மாறிடும். ஸோ 3 + 2 5 ஆயிடும். ஸோ 15p இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ p இஸ் ஈக்குவல் டு 5/15 தட் இஸ் கோயிங் டு பி 1/3. ஸோ 1/3. ஸோ p இந்த உங்களுக்கு என்னென்னா அழகாக 1/3 கிடச்சிட்டு. இப்போ நம்ம க்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ணால் p இஸ் ஈக்குவல் டு 3q என்ற ஈக்குவேஷன், அதாவது 3p இஸ் ஈக்குவல் டு q என்ற ஈக்குவேஷன் நம்மகிட்ட இருக்குது. 3 × pக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் 1/3 தட் இஸ் கோயிங் டு பி q. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா q என்ன ஆயிரும் 1ன்னே கிடச்சிரும். அவ்வளோதான். அப்போ நம்ம PQR என்னென்னா கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்ம கேட்டிருக்கிறது x and y செட்டு. ஸோ இதோட நீங்கள் விட்டுறப்படாது. p வந்து உங்களுக்கு 1/3, q வந்து 1, QR வந்து உங்களுக்கு 1/2ன்னு கிடச்சிருக்கு. பட் இதோட நீங்கள் விடப்படாது. இதோட நீங்கள் விட்டுறப்படாதுன்னு ஒரு காரணத்துக்கான இப்போ என்ன பண்ண x நம்ம என்ன அசியூம் பண்ணிடணும்னா p வந்து 1/x அசியூம் பண்ணிடணும். 1/x அசியூம் பண்ணிடணும். ஸோ இது இந்த சைடுக்கு வந்து திட்டுக்கிறீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 1/p மாறிடும். அப்போ p வேல்யூ என்னது 1/1/3. ஸோ இது வந்து யூனிட் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸாக்டாக 3 தான் வரும். 3 தான். இது 1 கேன்சல் ஆகிட்டு மேலே 1/3 இருக்கும். ஸோ 1/3 வராமல் இங்கே 1/3 மேலே போகும்போது 3 × 3/1 ஆயிரும். ஸோ 3/1 வந்து உங்களுக்கு 3 தான் வருது. ஸோ அவ்வளோதான். இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய்யை கண்டுபிடிங்க. ஒய் கண்டுபிடிக்க q இஸ் ஈக்குவல் டு 1/y. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1/q ஆயிரும். தட் இஸ் y உங்களுக்கு தெரியாது. ஸோ அது 1/q அது 1 தான். ஸோ 1 தான் வரும். r இஸ் ஈக்குவல் டு 1/z. z is equal to 1/r. that is going to be 1/1/2. that is going to be 2. so நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x is equal to 3, y is equal to 1 and z is equal to 2. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான், கொஞ்சம் பெரிய சம்மு கூட. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. அது மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி PQRன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.